வணக்கம். நம்ம அலுவலி சேனலில் நம்ம ஒவ்வொரு முறையும் ஆன்மீக சம்பந்தமான வீடியோ பார்த்துருக்கோம். இந்த சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை பிறந்தது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்குது. அப்படிங்கும்போது முருகப்பெருமானால் உருவான ஒரு சித்திரை மாதமே சொல்லலாம், தமிழ் முருகப்பெருமான்னு சொல்லலாம். ஏன்னா மேச ராசியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய ஆதிக்கம் கொண்ட இடம். அந்த இடத்துலையே உங்களுக்கு தமிழ் முருகப்பெருமானுக்கு வந்தது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. நீங்கள் ஆடுகளுக்கு உணவு கொடுக்கும்போது இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான அம்சமாக இருக்க தொடங்கும். அப்போ ஆடுகளுக்கு உணவு கொடுப்பதுங்கிறது நல்லதும் போது ஆட்டுக்கறியை சாப்பிடாமல் இருக்கிறதும் நல்லது தானியா. அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் வந்துங்க உங்கள் உடல் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கணும். இந்த சித்திரை மாதத்தில் நாம் முருகனை நினைத்து வணங்க மேன்மைக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதில் இந்த சித்திரை மாதத்தில் இன்று சித்திரை 2ஆம் நாள் அப்படிங்கிறது அப்படின்னா சிவராத்திரி குறிப்பிடக்கூடிய நாள். இந்த சிவபெருமான் 7 ரிஷிகளை கூப்பிட்டு அவங்க சில விஷயம் சொல்லிக் கொடுத்தாராமா. சொல்லிக் கொடுத்து உலகம் முழுக்க பயணம் சொன்னாங்க. நம்ம உடம்புக்குள்ள சிவன் இருக்காரு அப்படின்னா அங்கே 7 ரிஷிகள் தான் இருக்கணும். அந்த 7 ரிஷிகள் யார் தெரியுமா? உங்களுக்குடைய 7 சக்கரம். இந்த 7 சக்கரங்களுக்குள்ளேயும் சிவனுடைய ஆற்றில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பயணம் பண்ணி போகும். அப்போது உங்களுக்கு குதிரை சக்தி அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு சக்கரத்தையும் தொட்டு 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 மேலே உங்களுக்கு உச்சநிலை அடைஞ்சு பிரபஞ்ச அண்டவெளியில் கலந்து அண்டவெளியில் அனைத்து ஆட்டையும் உள்ளடக்கி அப்படியே உங்களுக்கு சக்தியை கொடுக்கணும். அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படிங்கிறது அதிகமாக பயன்படக்கூடிய நாள் அப்படின்னா அது சிவராத்திரி குறிப்பிடும். அந்த சிவராத்திரியில் ஈர்த்த சக்தி அப்படிங்கிற சக்தி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குலசக்தி கீழிருந்து மேலே ஏற்றுவோம். அப்போ நம்மளுடைய சப்த ரிஷிகளினுடைய சக்தியும் அதுக்கப்புறம் 7 சக்கரங்களுடைய இயக்கமுமே சிவனுடைய ஆற்றலாக குலசக்தியோட இயக்கமும் மேலே வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் சிவராத்திரி. அப்படிப்பட்ட சிவராத்திரி என்ன பண்ணக்கூடாது, எப்பயுமே மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக விரும்பி முடிச்சிருக்கணுமா? வாய்ப்பு இருக்கிறவங்க விழித்து கொள்ளலாம். வாய்ப்பு இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னா அன்றைக்கு சிவன் நினச்சி வணங்கிட்டு ஒதுங்கிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா லிங்க முத்திரையை பிடிச்சி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே கண்களை மூடி நீங்கள் என்ன பண்ணலாம், சிவன் நினச்சி உட்காந்துக்கலாம். 5லேருந்து 10 நிமிஷம் பிடிச்சா போதும். அதே மாதிரி அல்லது சிவலிங்க முத்திரை அப்படி சொல்லக்கூடிய இப்படி வச்சுட்டு நீங்கள் கண்களை மூடி அப்படியே 5லேருந்து 10 நிமிஷம் உட்காந்தா போதும். எதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் உட்காந்தா போதும்னு சொல்கிறேன்னா நீங்கள் எவ்வளோ அந்த முத்திரை அதிகமாக பிடிக்கலாம் அந்தளவுக்கு உங்கள் உடம்பு சூடாகும். அப்போ சூடாகும்போது அந்த சூடு தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்க இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இது கஷ்டத்தை ஏற்படுத்த முடியாது. அதனால் 5 நிமிடம் இருந்தால் போதும். அதுபோக சிவ ஆலயங்களுக்கு செய்வது, சிவாவுக்கு வில்வத்தை அர்ச்சனை பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த வில்வார்ச்சனையும் போது ஒரு முறை சிவனுக்கு நீங்கள் வில்வத்தை அர்ச்சனை பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் திரும்ப அதே வில்வத்தால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். எந்த விதமான தவறும் கிடையாது. ஏன்னா அந்த வில்வத்துக்கு மட்டும் தோஷமே இல்லை. அதனால் வில்வலை எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் வச்சுட்டு தொடர்ந்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வில்வலை எடுத்துகிட்டு தினந்தோறும் ஒரு வில்வலையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுற்றி போகலாம் தொடரும். இப்படி அற்புதமான ஆற்றலை கொண்ட சிவனுடைய அருள் பெற்ற அந்த சிவராத்திரியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக வணங்கி நலமும் பெற்று வாங்கி கேட்டுக்கிறேன்.